புதுச்சேரியில் முதலீடு செய்தால் 30 நாட்களில் பணத்தை இரட்டிப்பாக்கி உங்கள் பாக்கெட்டில் போடுவோம் என சமூக வலைதளங்களில் விளம்பரம் செய்து கோடிகளை சுருட்டி கொண்டு டாடா காட்டிய கும்பல் மீது புகார்கள் குவிந்து வருகின்றன. போலி ஆப் மோசடி கும்பல் சிக்குமா? முதலீடு செய்யும் பணம் 30 நாட்களில் டபுளாக கிடைக்கும் என்றதும் எப்படி கொடுக்க முடியும் என யோசிக்காமல் பணத்தை கொண்டு வந்து கொட்டி இருக்கின்றனர் பொதுமக்கள். 30 நாளில் ஒரு போலி ஆப்பை தொடங்கி சில கோடிகளை சுருட்டி கொண்டு டாடா பை காட்டி சென்ற கும்பல் யார்? அடுத்த மாநிலத்தில் இவர்கள் பட்டறையை போட்டு சில்லறையை கறக்கும் முன்பு போலீசார் பிடிப்பார்களா? சுதந்திரமாக சுற்றித் திரியும் மோசடி கும்பலுக்கு போலீசார் சுலுக்கெடுப்பார்களா? இந்த காலாவதியான மல்டிலெவல் மார்க்கெட்டிங் முறையை பயன்படுத்தி மீண்டும் கொள்ளையடிக்கலாம். அப்படி ஒரு இடம் இந்த பூலோகத்தில் உள்ளது. அங்கு மக்களை ரகம் ரகமாக ஏமாற்றி பணம் சம்பாதிக்கலாம் என்றால் கண்ணை மூடிக்கொண்டு சொல்லலாம் அது இந்தியா என்று. எத்தனை முறை ஏமாற்றி சென்றாலும் மற்றொரு முறை ஏமாற தயாராக நாங்கள் இருக்கிறோம், இங்கே வாருங்கள் என கூறி அழைப்பு விடுக்கும் அப்பாவி மக்களிடம் கருணையே இல்லாமல் கடைசி வரை உறிஞ்சி கொள்ளையடிக்கும் கும்பல்களும் இங்குதான் கல்லா கட்டி வருகிறது. அப்படி ஒரு மோசடி கும்பல் இணையத்தில் ஸ்டார்லிங்க் செயலியை உருவாக்கி அதை சமூக வலைதளம் மூலம் விளம்பரம் செய்திருந்தது. அந்த விளம்பரத்தில் மல்டிலெவல் மார்க்கெட்டிங் முறையில் ஸ்டார்லிங்க் ஆப்பில் முதலீடு செய்தால் அடுத்த 30 நாளில் 2 மடங்கு பணம் உங்கள் பாக்கெட்டில் இருக்கும் என ஆசை வார்த்தை கூறியுள்ளனர். ஏரோ எலான் மஸ்க் கம்பெனி என்ற பெயரில் இந்த ஆப் இருக்கிறதே என தங்களது செல்போனில் பார்த்த பொதுமக்கள் ஸ்டார்லிங்க் என்றால் அது நியாயமானதாகத்தான் இருக்கும் என நம்பி தங்கள் பணத்தை அந்த ஆப்பை டவுன்லோட் செய்து முதலீடு செய்ய ஆரம்பித்தனர். இந்த பொய்யை ஏற்கனவே பலமுறை சொல்லி இருக்கிறோம், இருந்தாலும் இந்த மக்கள் மீண்டும் முதலீடு செய்கிறார்களே என மோசடி கும்பலே ஆச்சரியப்படும் அளவுக்கு முதலீட்டு பணம் குவிய ஆரம்பித்தது. உடனே அதே ஆப்பில் 10,000 ரூபாய் கட்டியவர்களுக்கு தினசரி அடிப்படையில் 400 ரூபாய் வரவு வைத்துள்ளனர். உடனே மகிழ்ச்சியின் எல்லைக்கே சென்று விட்டனர் முதலீட்டாளர்கள். ஒரு நாளைக்கு 400 ரூபாய் என்றால் 30 நாளுக்கு 12,000 ரூபாய். அதோடு நாம் முதலீடு செய்த பணமும் இரட்டிப்பாக கிடைக்கும் என கணக்கு போட ஆரம்பித்தனர். ஆனால் அதை எப்படி அவர்கள் கொடுப்பார்கள் என ஒரு நிமிடம் கூட யோசிக்கவில்லை. அதன் பிறகு அடுத்த வலையை விரித்தனர் மோசடி கும்பல். முதலீட்டாளர்கள் புதிதாக ஒரு நபரை சேர்த்து விட்டால் அவர்களுக்கு 8% கமிஷன் தொகை வழங்கப்படும் என அறிவித்தனர். அதனை நம்பி அக்கா, தம்பி, அண்ணன், கொழுந்தன், கொழுந்தியா, பெரியப்பா, பெரியம்மா என அனைவரையும் அழைத்து ஸ்டார்லிங்க் ஆப்பில் முதலீடு செய்ய வைத்துள்ளனர். 30 நாளில் வசூல் மழை கோடிகளை கடந்து கொட்டியுள்ளது. 30வது நாள் அனைவரும் தங்களது பணத்தை எதிர்பார்த்து காத்திருந்த போது அடுத்த நாள் அந்த செயலி அனைவரது செல்போனில் இருந்தும் தானாக துண்டிக்கப்பட்டு காணாமல் போனது. அப்போதுதான் நெஞ்சில் தோட்டாவை இறக்கியது போல பொதுமக்கள் உணர்ந்துள்ளனர். பணத்தை இழந்தவர்கள் உடனே இணையவழி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தனர். 2 மடங்கு பணம் தருகிறோம் என்றதும் உடனே பணத்தை முதலீடு செய்து ஏமாற வேண்டாம் என புதுச்சேரி இணையவழி காவல்துறை பொதுமக்களை எச்சரித்துள்ளது. இந்த மோசடி சம்பந்தமாக 50க்கும் மேற்பட்ட புகார்கள் இதுவரை பதிவாகியுள்ளது. தற்போது வரை 50 லட்சம் ரூபாய்க்கு மேல் பணம் மோசடி செய்யப்பட்டிருப்பதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் நூற்றுக்கணக்கானோர் ஏமாந்திருப்பதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. ஸ்டார்லிங்க்னு ஒரு ஆப்ல லிங்க் கிடைச்சது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு பணம் போட்டோம்னா அது அப்படியே மாசத்துல டபுளாக கிடைக்கிற மாதிரி வந்துச்சு. ஸோ நான் 2 லட்சம் போட்டு இப்போ 4 லட்சம் கிட்ட ஏமாந்துட்டேன். ஸோ அதே மாதிரி என் ஃப்ரெண்ட் ரெஃபரலுமே நிறைய பேர் ஏமாந்துட்டாங்க. பாண்டிச்சேரியில் மாதிரி 100 பேர்கிட்ட ஏமாந்துருக்காங்க. அதே மாதிரி என் பணம் கரெக்டாக எடுக்கிற அன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக லாக் பண்ணிட்டாங்க. ஆப்பே லாக் ஆயிடுச்சுங்க. ஆப்பே க்ளோஸ் ஆயிடுச்சுங்க. அதே மாதிரி யாராச்சும் இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா கூட சைபர் கிரைம் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி வேற ஏதாவது ஆப்ல இன்வெஸ்ட் பண்ண கூட நம்ம சைபர் கிரைம் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தைரியமா நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. கண்ணுக்கு தெரியாத ஆப், லிங்க், சோசியல் மீடியால வரதுல எதுவுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. எல்லாம் ஃபாரின்ல இருந்து ஆப்ரேட் பண்ற ஆப் தான். அதனால யாருமே இது பண்ணாதீங்க. மியூல் அக்கௌண்ட் வச்சீங்கன்னு நம்ம அமௌண்ட் ரிசீவ் பண்ணிடுறாங்க சைபர் குற்றவாளிகள். அதனால சோசியல் மீடியால வர்ற எந்த ஆப், எந்த லிங்க்னு
இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேணாம். குற்றவாளிகள் தங்கள் அடையாளங்களை வெளிப்படுத்தாமல் ஜாக்கிரதையாக ஏதோ ஒரு மாநிலத்தில் அமர்ந்து கொண்டு இது போன்ற மோசடிகளை அரங்கேற்றுவதால் அவர்களை அடையாளம் காணுவதும் கடினம் என போலீசார் கூறுகின்றனர். இருப்பினும் மோசடி கும்பலை பிடிக்க நவீன தொழில்நுட்பங்களின் உதவியுடன் போலீசார் களத்தில் இறங்கியுள்ளனர்.